ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவர் சொல்லுகிறார், நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு என்று டெல்லியிலே உச்சரித்து விட்டாராம். அது தமிழர்களுக்கெல்லாம் பெருமையாம். அதே போல வெகு விரைவில் தமிழகத்துக்கு தரிசனம் தரப்போகிறாராம். இப்படித்தானே திருவள்ளுவரை சொல்லி சொல்லி ஏமாற்ற பார்த்தீர்கள், திருக்குறளை சொல்லி சொல்லி ஏமாற்ற பார்த்தீர்கள், 10 முறை தரிசனம் செய்து பார்த்தீர்கள், ஒன்றும் நடக்கவில்லையே. வெகு விரைவில் தமிழகத்துக்கு தரிசனம் செய்கிற பாரதத்தினுடைய பிரதமர் என்ன சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரப்போகிறாரா, அல்லது கோவை மெட்ரோ ரயிலுக்கு அப்ரூவல் தரப்போகிறாரா, அல்லது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை இப்போது தருகிறோம் என்று சொல்ல போகிறாரா, அல்லது கோவைக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை தரப்போகிறாரா? இந்த கொங்கு மண்டலத்திலே வீழ்ந்து கிடக்கிற ஜவுளி தொழிலை தூக்கி நிறுத்துவதற்கு ஏதாவது திட்டம் சொல்ல போகிறாரா? என்ன சொல்ல போகிறார்? இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலே அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் உழைக்க வேண்டும். அதற்கும் பிள்ளையார் சொல்லி போடுகின்ற நாள் இந்த நாள். சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவக்க வேண்டிய நாள். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை 40 தொகுதிகளையும் கொடுத்து ஊக்கப்படுத்தி இருக்கிறோம். கொங்கு மண்டலத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கடைசியாக எங்கள் மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கையை வைத்து நான் விடைபெறுகின்றேன். கொங்கு மண்டலம் தொழில்கள் நிறைந்த மண்டலம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பல மாநிலங்களில் இருக்கிற மக்கள், நம்முடைய பல மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் இங்கு பணியாற்றுகிறார்கள். ஆனால் இங்கே பல பிரச்சனைகள் இருக்கிறது. கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. மாசுபடுகிற தண்ணீரை, காற்றை சுத்தப்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதனால் இந்த கொங்கு மண்டலத்திற்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு சிறப்பு நிதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கொங்கு மண்டலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே உரிமையோடு கேட்டு இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.